சென்னையில இப்ப புதுசா கட்ட போற பரந்தூர் ஏர்போர்ட் என்னென்ன மாதிரியான ஐடியாலாம் பண்றாங்க, என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கிறாங்க, இப்ப அசம்பிளில அதை பத்தி தான் தீவிரமா பேசப்பட்டு வருது. ஸோ அதை பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம பேஜை மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பரந்தூர் ஏர்போர்ட் செலெக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4 ஊர்ல வந்து ஏர்போர்ட் வைக்கலான்ற மாதிரியான ஒரு சஜஷன் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. பன்னூர், திருப்போரூர், படாளம், கூவத்தூர் இந்த இடத்துல எல்லாம் ஏர்போர்ட் வைக்கலான்ற மாதிரியான ஒரு சஜஷன் பாத்தீங்கன்னா வச்சிருந்திருக்காங்க. பல டிஸ்கஷனுக்கு அப்புறம் பரந்தூர்லயே ஏர்போர்ட் கட்டுறதுக்கான ஒரு ஐடியா வந்திருக்கு. இதுக்கான ப்ராசஸ்ல எப்படி ஆரம்பிச்சதுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக காலகட்டத்துல, அதாவது பாத்தீங்கன்னா 2018 இருந்து 2021 சென்னையில இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல பேசஞ்சர்ஸ்க்கு நிறைய ரிஸ்க் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதிமுக காலகட்டத்துல இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா திமுக காலகட்டம்னு பாத்தீங்கன்னா 2022 அந்த காலகட்டத்துல மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதியுடன் இவங்களோட பர்மிஷனோடு அந்த 4 ஊர்லயும் ஆராய்ஞ்சு பரந்தூர்ல இருக்கக்கூடிய இடம் தான் சூஸ் பண்ணி ப்ரொசீஜர், அதாவது அங்க வேலை நடக்கக்கூடிய ப்ரொசீஜர் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அந்த டைம்ல ஏர்போர்ட் கட்டுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட லேண்ட் தேவைப்படும். ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா விவசாய பூமி, அப்புறம் வாட்டர் ரிசோர்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட்ல இருக்கிற டிவிக்கு கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, அசம்பிளில பேசப்பட்ட ஒரு பேச்சு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த பரந்தூர் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம வந்து ஏர்போர்ட் மேக் பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய விவசாய பூமி மற்றும் அங்க இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம வந்து அந்த இடத்த வந்து அழிக்கக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு சஜஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க டிவி கவர்மெண்ட் வந்து அசம்பிளில கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம அந்த இடத்துல ஏர்போர்ட் பில்ட் பண்ணோம்னா அங்க இருக்கக்கூடிய விவசாய பூமிகள் மற்றும் வாட்டர் ரிசோர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுவாங்கன்றதுக்கான ஒரு சஜஷனும் கருத்துக்களும் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா அசம்பிளில வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக சென்னைக்கு செகண்டரி ஏர்போர்ட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். ஸோ அங்க இருக்கிற இடத்த தான் பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் பண்ணி வேற இடமா மாத்த போறாங்க. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர், அதாவது விவசாய நிலங்களையும் பட் வாட்டர் ரிசோர்ஸ் அங்க இருக்க மக்களோட வாழ்வாதாரங்களை அழிச்சு அந்த இடத்துல வந்து ஏர்போர்ட் கட்டுறது நியாயம் இல்லையான்றதை நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.